Hello Optums, welcome to Optos Thelan YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம ரெட்னோஸ்கோபி பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ ரெட்னோஸ்கோபி பார்த்திங்கன்னா தியரிட்டிக்கலாக எஸ் நிறையா இருக்குது தெரிஞ்சுக்கணும். பட் கம்பேரிட்டிவ்லி நமக்கு தியரிட்டிக்கலோட ப்ராக்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டாக்டருக்கு ஒரு ஸ்டெத்தஸ்கோப் எப்படியோ அதே மாதிரி தான் ஒரு ஆப்டோமெட்ரிஸ்ட்டுக்கு வந்து ரெட்னோஸ்கோபி ஒரு ஆப்டோமெட்ரிஸ்ட்க்கு வந்து மேண்டேட்ரி கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா இப்போ ஒரு நம்ம ரெட்னோஸ்கோபி ரெஃப்ளெக்ஸ் இல்லாமல் ஒரு ரெஃப்ராக்ஷன் பார்க்குறதுக்கும் இந்த மூமெண்ட் பார்த்துட்டு நம்ம ரெஃப்ராக்ஷன் பார்க்குறதுக்கும் அவ்வளோ கான்ஃபிடென்ட் லெவல் நமக்கே பூஸ்ட் ஆகும். ஸோ ரெட்னோஸ்கோபி வந்து எல்லா ஆப்டோமெட்ரிஸ்ட்டும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் தியரிட்டிக்கலாக போகவே இல்லை, ப்ராக்டிக்கலாக என்னால் எவ்வளோ உங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ சொல்லித்தரேன். இந்த வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்துட்டு ஓகே ரெட்னோஸ்கோபி நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பண்ணாதீங்க. ப்ராக்டிக்கலாக நீங்கள் எவ்வளோ கேஸ் பார்க்க தான் டவுட் வர தான் உங்கள் சீனியர்கிட்ட சொல்லி கிளாரிஃபை பண்ண தான் உங்களுக்கு வந்து ஒரு ரெட்னோஸ்கோப்பியில் நீங்கள் மாஸ்டராக ஆக முடியும். ஸோ இந்த கிளாஸ் மட்டும் பார்க்காதீங்க. நீங்கள் நாளைக்கு உங்களோட கிளினிக்கில் போய் நிறைய கேஸ் பாருங்கள், க்ளோ பாருங்கள், டிஃப்ரென்ஷியேஷன் பாருங்கள், உங்கள் சீனியர் சொல்லி வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ தப்புனா வரி பண்ணாதீங்க, திரும்ப பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரெட்னோஸ்கோப்பியில் மாஸ்டர் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ ரெட்னோஸ்கோபி போயிடலாம். ஃபஸ்ட் ரெக்யர்மெண்ட் என்னெல்லாம் தேவை ரெட்னோஸ்கோபி பண்ணுறதுக்கு? ஒரு செமி டார்க் ரூம் பார்க்க முடியும், ஏன்னா வந்து ரொம்ப பிரைட்டாக இருந்தாலும் டல்லாக இருந்தாலும் க்ளோ ஒழுங்காக தெரியாது. அண்ட் ஒரு ட்ரையல் செட்டில் உள்ள லென்சஸ், ட்ரையல் ஃப்ரேம், டிஸ்டன்ஸ் விஷன் சார்ட், நியோ விஷன் சார்ட் அண்ட் ரெட்னோஸ்கோபி. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்துருவோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏன் வித் மூமெண்ட் தெரியுது, அகெயின்ஸ்ட் மூமெண்ட் வருதுன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ ரெட்டினாவில் கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகுது, நமக்கு மேக்குலரில் கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகுறது. இந்த ஃபோக்கஸிங் பாயிண்ட்டை தான் நம்ம வந்து நியூட்ரலைசேஷன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போது பிஹைண்ட் த ரெட்டினாவில் விழுது. பிஹைண்ட் த ரெட்டினாவில் வரும்போது நான் இங்கே மேலே மூவ் பண்ணும்போது க்ளோவும் மேலே போகுது பாருங்கள். இந்த ரெஃப்ளெக்ஷன் ஆரோ போட்டு காமிக்கிறேன். இந்த க்ளோவும் போகுது. இப்போ கீழே மூவ் பண்ணுறேன், இந்த க்ளோவும் கீழே போகுது, மேலே போகிறேன், மேலே போகுது. பார்த்தீங்களா? ஸோ இதனால தான் ஹைப்பர்மெட்ரோப் பேஷண்ட்ஸுக்கு, அதாவது ப்ளஸ் கரெக்ஷன் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து வித் மூமெண்ட் தெரியுது. ஓகேவா? இப்போ நான் கன்வர்ஜிங் லென்ஸ், அதாவது வித் மூமெண்ட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? லென்ஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் லென்ஸை யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரண்ட்டில் வருது பாருங்கள். ஆனாலும் ஸ்டில் இன்னும் வித் மூமெண்ட் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு நியூட்ரலைசேஷன் பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஒரு பர்டிகுலர் பவரில் வந்து நமக்கு நியூட்ரலைசேஷன் பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஸோ இந்த நியூட்ரலைசேஷன், இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நியூட்ரலைசேஷன் பாயிண்ட். இது நமக்கு ரெட்டினால ஃபோக்கஸ் ஆகும் கரெக்டாக. இப்போது நான் வந்து இன்னும் கன்வர்ஜிங் லென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ வந்து ரெட்டினாவுக்கு ஃப்ரண்ட்டில் விழும். ரெட்டினாவுக்கு ஃப்ரண்ட்டில் விழும்போது என்ன ஆகும்? அது வந்து மயோபிக் ஆகும். ஸோ மயோபிக் ஆகும்போது இப்போ நான் மேலே கொண்டு போகும்போது க்ளோ கீழே வருது, நான் வந்து கீழே க்ளோவை கொண்டு வரும்போது இமேஜ் ஃபார்மேஷன் மேலே நடக்குது. இதனால தான் நமக்கு வந்து மயோபிக் பேஷண்ட்ஸுக்கு வந்து அகெயின்ஸ்ட் மூமெண்ட் தெரியுது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு லென்ஸை வச்சுட்டு ரெட்டினால விட வச்சு நம்ம வந்து நியூட்ரலைசேஷன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி பார்ப்போம்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து 180 பார்க்க போகிறேன். ஸ்ட்ரிக்ட் 90 வச்சு நம்ம 180 நான் அரெஸ்ட் பண்ணுறேன். ஸோ அரெஸ்ட் பண்ணும்போது வித் மூமெண்ட் தெரியுது. அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் பார்க்குறேன். இப்போது எனக்கு ஸ்டில் வித் மூமெண்ட் தான் தெரியுது. ஓகே, ரெண்டு ஆக்சிஸ்லேயுமே நமக்கு ஒரே வித் மூமெண்ட் தான் தெரியுது. வித் மூமெண்ட்னால என்ன லென்ஸு? ப்ளஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் லென்ஸ் வைக்கிறேன். +1 வைக்கிறேன். ஸோ நான் வைக்கும்போது ஸ்டில் எனக்கு என்ன இருக்குது? வித் மூமெண்ட் தான் தெரியுது. ஓகேவா? ஸோ வித் மூமெண்ட் இருக்குன்னா அப்போ இன்னும் வந்து ப்ளஸ் லென்ஸ் தேவைப்படுது. அப்போ இன்னும் கொஞ்சம் ப்ளஸ். அப்போ நான் நெக்ஸ்ட் வந்து +2 வைக்கிறேன். வெயிட் பண்ணு. வித் மூமெண்ட் பார்த்தாச்சு. இப்போ வந்து +2 எடுத்து வைக்கிறேன். +2 வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து வித் மூமெண்ட் தான் தெரியுது. ஆனால் உள்ளே இருக்க ரெஃப்ளெக்ஸ் பாருங்கள், முன்னாடி இருந்ததோட பிரைட் ஆகிட்டுருக்கு. ஸோ பிரைட் ஆகிட்டு இருக்குதுன்னு நம்ம நியூட்ரலைசேஷன் பாயிண்ட்டை நெருங்கிட்டு இருக்கணும்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து +3 வைக்கும்போது எஸ் நியூட்ரலைசேஷன் பாயிண்ட் கிடச்சிருச்சு பாருங்கள். இதுதான் வந்து நியூட்ரலைசேஷன் பாயிண்ட். இந்த ஃபுல் க்ளோ தெரியுதா பீப்புளில்? ஸோ இதுதான் நியூட்ரலைசேஷன் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அண்ட் நமக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு வித் மூமெண்ட் வருது, என்ன பவர் இருந்துச்சுன்னா எப்படி அரெஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்து நமக்கு வந்து ஆன்லைன்லேயே இருக்குது. ஸோ இதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் ஸ்பெரிக்கல் பவர் பாருங்கள், -1 ஸ்பியர் மட்டும் வச்சுருக்கேன். ஸ்பியர் மட்டும் வச்சுட்டு நான் வந்து இப்போ வந்து 90 வச்சு நான் மூவ்மெண்ட் பண்ணுறேன். 180 மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ 90 ஆக்சிஸில் நான் மூவ்மெண்ட் பண்ணுறேன். ஸ்டில் வித் மூவ்மெண்ட் இருக்குது. போத்த மெரிடியன்லேயுமே நமக்கு வித் மூவ்மெண்ட் இருக்குது. வித் மூவ்மெண்ட்னாலே என்னது? ப்ளஸ். ஸோ ப்ளஸ் கரெக்ஷன் வைக்கிறேன். 0.25 கொஞ்சம் வித் மூவ்மெண்ட் இருந்துச்சு. 0.5 பாருங்கள் அரெஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். போத்த மெரிடியன்லேயுமே
அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நியூட்ரலைசேஷன் பாயிண்ட் என்னது 0.5, போத் த மெரிடியன்லேயுமே 0.5 தான். ஓகே, இப்போ அடுத்து ஏதாவது நான் பவர் போடுறேன் பாருங்கள். இப்போ என்ன பவர் போடலாம்? இப்போ வந்து ஸ்பியர் மட்டும் போட்டிருக்கோம்ல, நெக்ஸ்ட் வந்து சிலிண்டர் ட்ரை பண்ணலாம் பாருங்கள். இப்போது அதே மாதிரி பண்ணியாச்சு. ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் வந்து +1.5, அதாவது 66 சென்டிமீட்டர். அதுதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது நமக்கு ரெஃப்ராக்ஷனில், சாரி ரெட்னோஸ்கோப்பியில். ஏதாவது எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஏதாவது ஒரு இதை பார்த்து அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரெட்னோஸ்கோப்பி தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ -1 சிலிண்டர் பவர் மட்டும் வச்சுருக்கேன் பாருங்கள். சிலிண்டர் பவர் மட்டும் வச்சு ஒரு ஆக்சிஸில் பார்க்குறேன், மூமெண்ட் இருக்குது. ஆப்போசிட் ஆக்சிஸ்லேயும் வித் மூமெண்ட் இருக்குது. ஆனால் கம்பேரிட்டிவ்லி ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது மூமெண்ட்டோட ஸ்பீட் அண்ட் க்ளோ வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நமக்கு தின் ஸ்லிட்டாக இருக்குது, அதில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போது ஒரு பாயிண்ட்டை நான் நியூட்ரல் பண்ணுறேன். 0.25 மூமெண்ட் இருக்குது, 0.5 நியூட்ரலைசேஷன். இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது நான் எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ 0.5 நியூட்ரல் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அண்ட் நெக்ஸ்ட் இப்போது அதே மாதிரி 90 ஆக்சிஸில் வச்சு பார்க்குறேன் பாருங்கள். இப்போது நமக்கு வித் மூமெண்ட் தெரியுது. ஸோ பவரை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ப்ளஸ் பவரை. இன்னும் வித் மூமெண்ட் இருக்குது, ப்ளஸ் 1.25 வித் மூமெண்ட் இருக்குது. 1.5 பாருங்கள் அரெஸ்ட் ஆகிடுச்சு. அப்போது 180 வந்து நமக்கு வந்து 0.5, 90 வந்து ப்ளஸ் 1.5 நமக்கு அரெஸ்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த அரெஸ்டே பாயிண்ட்டை நம்ம கிராஸில் போட்டு பார்க்கணும். ஒர்க்கிங் டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணி பார்க்கணும். அது எப்படின்னு சொல்லி பின்னாடி சொல்லித்தரேன். இப்போது சிலிண்ட்ரிக்கல் பார்த்துட்டோம், ஸ்பியர் பார்த்துட்டோம், சிலிண்டர் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஆக்சிஸ் வந்து ஒப்ளிக்காக இருந்தால் எப்படி வரும்? அதை வந்து ஆஃப் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 40 வைக்கிறேன். 40 ஓகே, 40 வச்சுருக்கேண்ணா. இப்போது நான் வந்து பவரை இது பண்ணிடலாம். இப்போது நான் மூமெண்ட் பார்க்குறேன் பாருங்கள். 90 வச்சு மூமெண்ட் பார்க்குறேன். உள்ளே இருக்கிற ஸ்லிட் எப்படி போகுது பாருங்கள். அதோட நமக்கு பேரலாக வரல பார்த்தீங்களா? அதுக்கு பேரலாக இப்போ அதே படம் வரும்போது அதுக்கு பேரலாக நம்ம ஸ்லிட்டை வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒப்ளிக்கு போகும்போதே அதுக்கு பேரலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்லிட்டை வச்சுட்டு மூவ்மெண்ட் பண்ணணும். அதே இந்த மாதிரி மூவ் பண்ணணும், அதோட பேரலாகவே மூவ் பண்ணணும். இப்போது அதேக்கு பேரலாகவே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பேரலுக்கு வித் மூமெண்ட், அப்போ வித் மூமெண்ட்டை அரெஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போது நமக்கு அகெயின்ஸ்ட் மூமெண்ட் வருது பாருங்கள். அப்போ நான் வந்து ஓவர் கரெக்ட் பண்ணிட்டேன். ஓவர் கரெக்ட் பண்ணனால தான் அகெயின்ஸ்ட் மூமெண்ட் தெரியுது. இப்போ நான் கொஞ்சம் அண்டர் கரெக்ட் பண்ணணும். ஸோ 0.5. ஸோ இப்போது நமக்கு வித் மூமெண்ட் தெரியுது. ஓகேவா? வித் மூமெண்ட் இருக்குல்ல, ஒன்றும் இல்லை. ப்ளஸ்னா வித்து, மைனஸ்னா அகெயின்ஸ்ட். அவ்வளோதான், ரெட்னோஸ்கோபி முடிஞ்சிச்சு. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கிடச்சிரும். இப்போ பாருங்கள், பேரலாக இல்லை, இன்னும் கொஞ்சம் இருந்தாலும் நான் நியூட்ரல் பண்ணி காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பேரலல் ஆகணும். இருந்தாலும் பேரலாக இல்லைன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது நமக்கு வித் மூமெண்ட் தெரியுது. இப்போ நான் இதுக்கு வச்சோன்னே அகெயின்ஸ்ட் மூமெண்ட் போகுது பாருங்கள். அதில் வித் மூமெண்ட் 1. அப்போது பேரலாக கொஞ்சம் நான் ஆக்கணும். இப்போ பாருங்கள், இப்போது வித் மூமெண்ட் 1.25 வித் மூமெண்ட்டு. இதில் பண்ணும்போது நான் அகெயின்ஸ்ட் மூமெண்ட்டு. புரியுது? அப்போ வந்து உங்களுக்கு 1.25 வித் மூமெண்ட்டு, 1.5 பேரஸ் மூமெண்ட். அப்போ வந்து நமக்கு வந்து ஆக்சிஸில் கொஞ்சம் பேரலாக நம்ம வைக்கணும்னு அர்த்தம். ஸோ ஆக்சிஸை பேரலாக வச்சிட்டோம்னா நமக்கு நியூட்ரலைசேஷன் பாயிண்ட் கிடச்சிரும். ஒப்ளிக்கில் பொறுத்த வரைக்கும், ஒப்ளிக் ஆக்சிஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்லிட்டை பேரலாக வச்சிட்டிங்கனாலே போதும், ஆப்போசிட் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே போதும், நியூட்ரல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ வந்து இதே மாதிரி மிக்ஸ்ட்லேயும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு கரெக்ஷனையும் வந்து ஒரு ஆக்சிஸை நியூட்ரல் பண்ணுங்கள், அதோட ஆப்போசிட் ஆக்சிஸை நியூட்ரல் பண்ணுறேங்க, அவ்வளோதான். அப்புறம் ஒர்க்கிங் டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணி அது என்ன பண்ணுறது பின்னாடி சொல்லித்தரேன். இப்போ நான் ப்ளஸ் வச்சு பார்க்குறேன் பாருங்கள். இப்போ மூமெண்ட் மட்டும் பாருங்கள். இப்போ ப்ளஸில் உள்ள அதே மாதிரி வித் மூமெண்ட் இருக்குது. நமக்கு க்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம கரெக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதாவது பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா க்ளோ கம்மியாக தான் இருக்கும். ஸோ பவர் நம்ம நியூட்ரல் பண்ண க்ளோ நமக்கு கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி நான் ஒரு மெரிடியனில் இருக்கிறேன், ஆனால் வந்து ஸ்லிட்டு பாருங்கள் பேரலாகவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே ஸ்லிட்டையும் இதையும் பேரலாக ஆக்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு நீங்கள் நியூட்ரல் பண்ணிங்கனாலே ஓரளவு ஐடியா கிடச்சிரும். இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் இதில் இருக்கிற மாதிரி பேஷண்ட்டோட ஐடியா இருக்காது. இப்போ நம்ம ரெட்னோஸ்கோப்பியில் வந்து ரெஃப்ளெக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ரெஃப்ளெக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரெஃப்ளெக்ஸ் பண்ண பவரில் இருந்து நம்ம எப்படி ஒரு சப்ஜெக்டிவ் மெத்தடுக்கு வந்து, அதாவது இது ரெட்னோஸ்கோப்பி வந்து ஒரு அப்ஜெக்டிவ் மெத்தட் தானே. ஸோ சப்ஜெக்டிவ் கரெக்ஷன் எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு கிராஸ் மாதிரி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கிராஸ் மாதிரி போட்டுட்டு
180 உங்களுக்கு என்ன பவர் அரெஸ்ட் ஆச்சு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 180 வந்து உங்களுக்கு ப்ளஸ் வித் மூமெண்ட்டில் போகுது ரெஃப்ளெக்ஸ். அப்போ வித் மூமெண்ட்னா என்னது? ப்ளஸ் ப்ளஸ் பவரை வச்சு நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ வந்து ப்ளஸ் 1.5ல அரெஸ்ட் ஆகுது. அதே மாதிரி 90 பார்க்குறீங்க, ப்ளஸ் 1.5ல அரெஸ்ட் ஆகுது. ஸோ இந்த நம்மளோட ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 66 சென்டிமீட்டர். ஸோ இதை கம்மியாகவும் பண்ணலாம், ஜாஸ்தியாகவும் பண்ணலாம். நீங்கள் 66 சென்டிமீட்டரில் பண்ணுங்கள். ஸோ உங்களை போட்டு கன்ஃபியூஷன் பண்ணாதீங்க. நிறைய மெத்தட் வச்சு நிறைய இந்த மாதிரிலாம் ஷார்ட்கட்ஸ் வச்சுட்டு தான் வந்து நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுறீங்க. ஒரு மெத்தடில் நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க, அந்த மெத்தட் மட்டும் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ப்ளஸ் 1.5 வச்சு நம்ம மைனஸ் பண்ணுறோம். 66 சென்டிமீட்டரில் பண்ணுறோம், மைனஸ் 1.5 பண்ணுறோம் டயாப்டிக் வேல்யூவை. ஸோ அப்போ வந்து ப்ளஸ் 1.5ல மைனஸ் 1.5 போச்சுன்னா என்னது? 0. நம்ம ரெட்டினோஸ்கோப்பியில் 0ன்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகேவா? ஸோ 0 மீன்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் மீன்ஸ் 0. ஓகேவா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பேஷண்ட்டுக்கு பவர் இல்லை. அப்போது ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து ப்ளஸ் 1.5 வித் மூமெண்ட் 66 சென்டிமீட்டரில் பார்க்குறோம் அப்படின்னா அந்த பேஷண்ட் வந்து எமெட்ரோபிக் பேஷண்ட். ஓகேவா? புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், இப்போ அதே மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க, க்ளோ பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு போனோடனே அகெயின்ஸ்ட் மூமெண்ட் தெரியுது. ஸோ அகெயின்ஸ்ட் மூமெண்ட் என்னது? மைனஸ் பவர் தான் வைக்கணும். மைனஸ் பவர் வைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து 180 பார்க்குறீங்க, 180ல் வந்து அகெயின்ஸ்ட் மூமெண்ட் தெரியுது, நியூட்ரல் பண்ணுறீங்க, மைனஸ் 1.5 நியூட்ரல் ஆகுது, எழுதிடுறீங்க. ஸோ அது வந்து 90ல் பார்க்குறீங்க, நியூட்ரல் பண்ணுறீங்க, மைனஸ் 1.5 நியூட்ரல் ஆகுது. ஓகேவா? ஸோ ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் அதே மாதிரி 66 சென்டிமீட்டரில் உள்ள ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் என்னது? மைனஸ் 1.5. அதே மாதிரி அதையும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள் மைனஸ் இருக்குது. ஸோ சேம் சைன்னால் ஆட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் போட்டுறணும். ஓகேவா? ஸோ பெரிய நம்பர் மைனஸ்னா மைனஸ் பண்ணணும். ஸோ -3, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ் தான். ஓகே, மைனஸ். அதே மாதிரி கீழேயும் வந்து -3. அண்ட் இதில் இன்னொன்று சொல்லி தரேன் பாருங்கள். நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம், எல்லா இடத்துலையுமே, அதாவது ஸ்பெரிக்கல் பொறுத்த வரைக்கும் ஆல் த மெரிடியன் ஹேவிங் ஈக்குவல் பவர். எல்லா மெரிடியன்லேயுமே ஒரே பவர் இருந்தால் தான் ஸ்பெரிக்கல். சிலிண்ட்ரிக்கல்னால் ஒரு ஆக்சிஸில் ஒரு பவரும் அதோட ஆப்போசிட் ஆக்சிஸில் 0 இல்லைனா வேறு பவர் இருக்கும். இப்போங்க இங்கேயும் வந்து ஒரே பவர் தான் இருக்குது, இங்கேயும் ஒரே பவர் தான் இருக்குது. ஸோ ஒன்லி இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்பியர் மட்டும்தான் இருக்குது. ஸோ -3 தான் வரும் இந்த பேஷண்ட்டுக்கு. ஸோ இந்த பேஷண்ட்டோட சப்ஜெக்டிவ் வேல்யூ எவ்வளவு? -3. இந்த -3 தான் பேஷண்ட் அக்செப்ட் பண்ணணும்னு கிடையாது. சப்ஜெக்டிவில் பேஷண்ட் எவ்வளோ அக்செப்ட் பண்ணுறாங்களோ அதுதான் ஃபைனல். நான் -3 தான் ஸ்கோப் பார்த்தேன், -3 தான் ஸ்கோப்பில் இருக்குது, ஸோ -3 தான்